வர பாத்திரம் வளைக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு இந்த பட்டு சேலையை கட்டிட்டு வாடி. எந்திரி. ஓசி சேலையெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம், இந்த சேலையே போதும். இது வரைக்கும் அலங்காரம் பண்ணி அழகாக முன்னாடி போய் நின்று 10-12 பேர் பார்த்துட்டு போயாச்சு. இன்னைக்கு வர மாப்பிள்ள இந்த குளத்துலேயே பார்க்கட்டும். எப்படியும் வேணாம்னு சொல்லிட்டு போகிறாங்க, அப்புறம் என்னத்துக்கு? மயிலி அக்கா, மாப்பிள்ள வந்திருக்காங்க. வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. போய் மூஞ்சி வாரம் கழுவிட்டு வாடி. சும்மா இருக்கா, இது போதும். வேணா விடுங்க. டிவி சிங்காரிச்சு அலங்காரம் பண்ண எல்லா பொண்ணுங்களும் அழகாத்தே இருப்பாங்க. தூக்கத்தில் எழுப்பி பார்த்தா கூட கலைஞ்சிருக்க முடியோட கலையான அழகு தான் உண்மையான அழகு. இப்ப நீங்க அப்படித்தான் இருக்கீங்க. அந்த பிள்ளை வேணாம்னு சொல்லிரும், எப்படி ஐஸ் வைக்கலாம் பாரு. கல்யாண வீட்டுல வேலை செய்யும்போது உன்னை பார்த்தானா உன்னையத்தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிக்கிறியா? யாரு என்னன்னு விசாரிச்சதுல இந்தூர் பொண்ணு தெரிஞ்சிச்சுப்பா, அதான் பேசி முடிச்சலான்னு வந்தோம். ஏமா அதை சொல்லுமா. ஏன் நானே பேசிட்டு இருக்கேன், நீ 2 வார்த்தை பேசு. என்னவா? ஒண்ணுமில்ல, உன் தலைமுடி தரை தொடும்னு அடிக்கடி இவளை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். இவ ஆசைப்படுறா உன் முடிய காட்டேன். உனக்கு தான் இருக்க. ஏண்டா நீ சம்பாதிக்கிற பூரா சாம்பியன் அங்க சரியா போயிரும் போல இருக்கு. என்னடி ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்காங்க, பலகாரம் எதுவுமே தரல. பெரியவங்க இருந்தா கூப்பிடுமா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பாவும் தம்பி மட்டும்தான். கல்யாண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இவ எடுக்கிறதா முடிவு. நீங்க எதா இருந்தாலும் இவகிட்டே பேசிருங்க. என் பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, கை நிறைய சம்பாதிக்கிறேன், உன்னைய நல்லா வச்சுக்கிடுவாமா. கட்டண சேலையோட உன்னை கூப்பிட்டு போக நாங்க ரெடிமா. நீ என்னம்மா சொல்ற? மாப்பிள்ள அழகா இருக்காரா, நிறைய சம்பாதிக்கிறாரா, சொத்து பத்து இருக்கான்லாம் நான் பார்க்கறது இல்லைங்க. எல்லா ஆம்பளைகளும் தான் பொண்டாட்டி அடிச்சாலும் பிடிச்சாலும் கூலி வேலை செஞ்சாவது காப்பாத்திடுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்றதை விட கல்யாணத்துக்கு அப்புறமும் என் தம்பி என் கூடவே இருக்கணுன்றது தான் என் ஆசை. இதுக்கு நீங்க சம்மதிச்சா போதும், மற்றபடி எனக்குன்னு வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. எங்க அப்பாவை நம்பி அவனை அவர்கிட்ட விட்டுட்டும் வர முடியாது. அவ்வளவுதானே, இருந்துட்டு போகட்டும். அவனுக்காக தனியாவா உழ வைக்க போறோம்? போடுற அரிசியில ஒரு படி சேர்த்து போட்டா சரியா போயிட்டு போகுது. அப்ப நான் கல்யாண வேலையை பார்க்கட்டுமா? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, என் தம்பி இங்கன தான் எங்கேயாவது விளையாண்டுட்டு இருப்பான், கூப்பிட்டு வந்துடுறேன், பாத்துருங்க. ஏய் நீ வந்தவங்ககிட்ட பேசிட்டு இரு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வந்ததை வந்துட்டா பார்த்துட்டு போயிருவாமா. சரிம்மா. சரி. ஏன்பா, உன் ஒத்தாள் வருமானத்துல தான் குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாங்க. லே தேவா, என்னடா ஆச்சு? யாரு கூட சண்டை போட்ட? எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, 5 பேர் அத்தை சொன்னாங்க, அதான் அச்சா. எல்லாருக்கும் உன்னை கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. என்னம்மா எப்படி இருக்கியா? லூசு பையலா இருக்கானே. இவன் தான் என் தம்பி, பேரு தேவா. அக்கா அழகா இருக்கான்றதுக்காக கட்டணும்னா நாளைக்கு நம்ம வீட்டுல இப்படி ஒரு பிள்ளை பிறந்தா நம்மளால கஷ்டப்பட முடியாது. வேணாம் வேணாம், வாங்க போலாம். ஆமா ஆமா, வா போலாம். என்னங்க ஒண்ணுமே சொல்லாம எந்திரிச்சு போறீங்க? சொல்லாம போனா என்ன அர்த்தம் உனக்கு தெரியாதா? இப்படியே வீடு தேடி வர மாப்பிள்ளையில விட்டு வேடிக்கை பார்த்துக்கே உட்காந்துரு. வேலை பார்த்துட்டு போ. முன்னுக்கு வாழ்க்கைய குடுன்னு எவன்டி நான் போய் கெஞ்சணுமா? என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். எவன்டி நான் போய் கெஞ்சணுமா? ராஜா மாதிரி மாப்பிள்ள வந்தா அத்தா ஆனந்தவன் தொழிலான் தலைவர் தைதான் நல்லாத்தா. சிப்படா. மெய்யலையே, என்னன்னு? உங்க அப்பா குடிச்சிட்டு டிரான்ஸ்பாரத்தை கீழே உருண்டு கிடக்குறாரு. கரண்ட் கம்பியில கையை வச்சு சாவறதுல போய் தூக்கிட்டு வந்துரு. ஐயோ, சோறு வச்சிருக்கேன், பூனை கீழே கொட்டிட போகுது, நான் போய் கூட்டு வந்துடுறேன், நீங்க நேரு.
நான் கொஞ்சம் லேட்டாக பார்த்துருந்தா கரண்ட் கம்பியில் கையை வச்சு செத்து போயிருப்பாரு. சரி வா போலாம். நல்லா இருந்தா போது. இந்தா துண்டுல தொடச்சுக்க. வேணாம் மையலகி, நான் ஏ வரேன். சோறாக்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போ. நான் சாப்பிட்டு தான் தோட்டத்து வீட்டில் தூங்க போய்க்கிருந்தேன். வழியில் பார்த்தேன், அதான் தூக்கிட்டு வந்தேன். சாப்பிடு. இல்லை, குடிக்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடு. ம். இந்தா. சரி வாரம் மையலகி. பா சாப்பிடுறியாப்பா? சோறு போட்டு தரேன், சாப்பிடுறியாப்பா? என் பிள்ளைய நல்லா இருந்தா போதும். குடிச்சாதான் பிள்ளைகளை பத்தி பேசுவ. நீ குடிக்கிற சாராயத்துக்கு இருக்கிற உணர்வு கூட உடம்புல ஓடுற ரத்தத்துல இல்லையே. நீ சாப்பிடுறா. அனுப்பியாச்சுமா. ஆழத்தாறு 2 லோடு, இலக்கட்டு 2 லோடு ஏற்றி அனுப்பியாச்சு. என்ன பழக்கம் போல கடன் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம்மா, தோட்டத்தில் தான் இருக்கேன். வந்துடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் வந்துடுவேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. போதும் எல்லாம். சரி மையலகி. என்னங்க வச்சுக்க மையலகி. இது என்ன புதுசா இருக்கு? காசை பிடிங்க. அட, என் தோட்டத்துல காத்துல கிழிஞ்சு வீணா போற இலையில 10ல் 1 பங்கு கூட இல்ல நீ எடுத்துட்டு போறது. வேணாம், நீ வச்சுக்க மையலகி. எனக்கு சும்மாவெல்லாம் வேணாம், உங்க காசை நீங்க வாங்கிக்கோங்க. இத பிடிங்க. மீதியை தர என்கிட்ட சில்லற இல்லையே. தர வேண்டியது யாக வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இலை வாங்கும் போது கணக்குல கழிச்சுக்கலாம். எங்க காசு உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா உங்க காசு எங்ககிட்ட இருந்தா பாக்குறவங்க தப்பா பேசிடுவாங்க. செந்திலண்ணே, இந்த இலைக்கட்டை தூக்கி விடுங்க. நீரா கீழே தத்துது. இல்லையே குர்ரா, பணம் தரேன். போதா, நான் அத்தாக்கு கொடுக்க போறேன். போதா. என்ன ஆச்சு இவனுக்கு? இவ்வளவு சந்தோஷமா ஓடி வரேன். அத்தா, டேய் தேவா, என்ன ஆச்சு இவனுக்கு? டேய் ஏ என்னடா இது? இருடா, என்னன்னு சொல்றா? அந்த மணி கழுத்து கழுத்து சொல்றல. எதுக்குடா? பாது தந்தத்தை தீல தத்துது. போத்துக்க போத்து சொன்னல. ஏ மையாலையே, உன் தம்பி என்ன வேலையை பாத்தியா? என்னக்கா பண்ண? ஏமா, என் மக 1.5 பையன் தங்கை சங்கிலி கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தாமா. அதை உன் தம்பி களவானுக்கு வந்துட்டியாமா. நல்ல வேலை, என் மகன் பார்த்து விட்டியா? ஒழுங்க என் சங்கிலியை கூடு. இல்லத்தா, சத்தியமா தீல தத்துது. உங்க மக கழட்டி வச்சுட்டு குளிக்க போகும்போது என் தம்பி களவான்ட்டு வந்துட்டியான்ல? ஆமா. என் தம்பி வஞ்சியானு சொல்லுங்க, அடிச்சானு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். ஏன் அசிங்கமா பேசியான்னு கூட சொல்லுங்க.
ஆனா களவாண்டான்னு மட்டும் சொல்லாதீங்க. அது உங்க மூஞ்சில நீங்களே எச்சிய துப்பிக்கிற மாதிரி. இந்தாங்க போடிங்க. வாங்க போகலாம். இல்லத்தா அவங்க போயிட்டு இங்க பாரு, இன்னொரு தடவை தங்க கலட்டி அங்க வச்சேன் இங்க வச்சேன்னு சொல்லிட்டு இருந்த கொண்டே ஓடிவேன். 20,000 தங்கச்சங்கிலி. அது ஒன்றும் நீங்க சொல்ற மாதிரி தங்க சங்கிலி இல்ல, 20 ரூபாய்க்கு ரோட்ல போட்டு வைக்கிற பித்தாளை சங்கிலி. எடுத்துட்டு போங்க. பித்தளை தேய்னா இதுக்கு போய் எவ்வளோ இப்படி சண்டை போட்டான். களவாணி பய குடும்பம் கீழே கடந்து பித்தாளை சங்கிலிய தங்க சங்கிலின்னு எப்படி ஏமாத்தி வாங்கிட்டு போறாங்க பாத்தியா? ஐநூறு இலை இருக்குண்ணே, போதுமா? போதுமே இலகி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வியாபாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரிண்ணே. பிரியாணி சாப்பிட போறியா? அவனுக்கு ஒரு பிரியாணி கொடுண்ணே. பாரு. ஏய் இவன் அங்கிட்டு போய் உட்கார சொல்லுப்பா. இங்கிட்ட உட்காராத, எழுந்து அங்கிட்டு போய் உட்காரு. சொல்றேன்ல, எழுந்திரி, எழுந்துடா, அங்கிட்டு போய் உட்காரு. போ போ அங்கிட்டு. ஏன்னு அவனை அங்க போய் உட்கார சொல்றீங்க? 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற இடமா, மற்றவங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும்ல, அதாம சொல்றேன். தப்பா நினைக்காத மெய்யலகி. ஒன்றும் வேணாம், நீங்க பார்சலை கட்ட சொல்லுங்க. லே பிரியாணி ஒன்று பார்சல் கட்டு. நம்ம வீட்டில் போய் உட்காந்து பொறுமையா சாப்பிடலாம். என்ன இந்தா. வேணாம் மெய்யலகி, நம்ம கடைக்கு தினமும் இலை போடுற, உங்ககிட்ட போய். உன் கருணை எல்லாம் ஒன்றும் வேணாம், காசு புடி. வாடா.